ஸோ நிறைவு விழாவுக்கு வந்துட்டோம். நான் கனெக்டிகட் வந்து 12 வருஷம் ஆச்சு. தடவை மிக்ஸ்வெல் பார்க்கு நிரம்பினது இன்னைக்கு தான். எல்லாம் ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். இவ்வளோ ஒரு க்ரௌட் இன்னைக்கு தான் வந்து நான் பார்த்துருக்கேன். பார்க்கிங் இல்லாமல் பெரிய நன்றி எல்லாருக்குமே, எல்லா பேரண்ட்ஸ்க்கும். எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி ஆன் டைம் இங்கே வந்து இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஹவர்ஸ் இங்கே இருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபெட்னாலேருந்து செக்ரட்டரி கூப்பிட்டுருந்தோம். டாக்டர் கபிலன் வெள்ளையா சொல்லிட்டு அவர் நியூஜெர்சியில் இருக்கார். அவர் நம்ம இந்த விழாவை ஆதரித்து 3 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுறாரு. பெரிய ஒரு கைத்தறல் அவருக்கு ஒரு கொடுத்தலாம். நம்ம சார்பாக சிடிடிஎஸ் அண்ட் ஏபிஎஸ் சார்பாக டாக்டர் கபிலன் வெள்ளையாவுக்கு ஒரு பெரிய நன்றி. அவர் வந்து கரண்ட் ஃபெட்னா செக்ரட்டரி. அவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. அவரை பற்றி பேசணுன்னா ஒரு 10 நிமிஷம் பேசணும். நான் சிம்பிளாக சொல்கிறேன். கரண்ட் ஃபெட்னா செக்ரட்டரி அண்ட் நியூஜெர்சியில் தமிழ் பேரவையை வந்து நிறுவனம் பண்ணவர் அவர் தான். அண்டு நிறைய தமிழுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து இந்த ஓடி விளையாடி ஆதரிப்பார்னு சொல்லிட்டு அவரை ரீச் பண்ணோம். உடனே எஸ் சொல்லிட்டு வந்தார். டாக்டர் கபிலன் வெள்ளையா இப்போ மேடைக்கு அழைக்கிறேன் நான். அவர் ஒரு சில வார்த்தைகள் இன்றைக்கி அவர் நம்ம பார்த்த விஷயத்தை பார்த்து அவர் ஷேர் பண்ணுவார் நம்ம கூட. அதே மாதிரி ஃபெட்னாவில் வந்து கன்வென்ஷன் நடக்குது ஜூலையில். நமக்கு ஏதாவது ஒரு ஃப்ரீ டிக்கெட் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்போம். ஒரு 10 டிக்கெட் கேட்போம். அவர்கிட்ட கரண்ட் டிக்கெட்லேருந்து கொடுக்குறாரா பார்ப்போம். வாங்க டாக்டர் கபிலன் வந்து ஃபியூ வேர்ட்ஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். நேற்று தான் எங்களோட குமாரசாமி தமிழ் பள்ளி, நாங்கள் வந்து ஒரு 350 குழந்தைகள் படிக்கிறாங்க எங்கள் இதில், ஆண்டு விழா. ஸோ நேற்று ஃபுல்லாக எங்களுக்கு அதில் தான் இருந்தது. உண்மையிலுமே இங்கே வந்து பார்க்கும்போது நம்ம வந்து கிராமத்தில் வந்து அந்த காலத்தில் இப்போ இருக்கிறவங்களுக்கு நம்ம கிராமத்துலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும். குண்டெறிதல், கோட்டிப்புல், உரி அடிக்கிறது, ஒவ்வொன்றுமே நம்மளோட பழைய நினைவுகளை மறுபடியும் இங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க. உண்மையாலுமே இது ஒரு மிக்க மகிழ்ச்சி. பாரம்பரிய விளையாட்டு, பாரம்பரியத்தை வந்து நம்ம கலை இலக்கியம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விளையாட்டையும் நம்ம மறக்காமல் நீங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. உங்களை இதை ஏற்பாடு செஞ்சது இந்த எல்லா விழாக்குழுவினருக்கும் எனது நன்றி. முதல்ல வந்து என்னை வந்து இங்கே அழைத்து கௌரவப்படுத்திய பிரபு அண்டு மகேந்திரன் அவங்க 2 பேரும் என்னை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஓடி விளையாடு நிகழ்ச்சி இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலுமே அழைத்த உங்களுக்கு நம்முடைய மிக்க நன்றி. இங்கே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாரையும் நிறைய நண்பர்கள் என்னோட காலேஜ் படித்தவங்க, என்னுடன் பேரவையில் வந்து இருக்கிற நிறைய எல்லாரையும் நாங்கள் பார்த்துருக்கேங்க. அதே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னோடய குடும்பத்து நிகழ்ச்சி மாதிரி இது இருக்குது. அதுக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த நிகழ்வுகள் ஒவ்வொருமே நம்ம இங்கே வந்து சிடிஎஸும் அண்டு தமிழ் பள்ளி 2மே அவையே பண்ணியிருக்கீங்க, சேர்ந்து செயல்பட்டு இந்த அளவுக்கு. இப்போ மகேந்திரன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அரங்கம் நிறைந்த இது மாதிரி பார்க்கு, இந்த இது வந்து நிறைந்த இதை உங்களுடன் பார்க்கும்போது இது மிகவும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிக்க நன்றி. மேலும் நம்மளோட சமூகம், கலை இலக்கியம் அதெல்லாம் ஒரு இதில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சமூகத்துக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் வந்து இந்த பள்ளி, தமிழ் பள்ளி இதனுடைய இது வந்து மிகவும் நல்ல ஒரு நிகழ்வு. எல்லா ஊர்களிலும் இப்போ எங்கள் ஊரில் நியூஜெர்சியில் வந்து 10க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் இருக்குது. ஒரு 3500 குழந்தைகளுக்கு மேலே படிக்கிறாங்க. நேற்று மட்டும் 5 பள்ளிகளில் வந்து ஆண்டு விழா. ஸோ அது ஒரு 3000 குழந்தைகள் ஆண்டு விழா. அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்க்கும்போது நமக்கு வந்து உண்மையிலேயே நம்மளுடைய பாரம்பரியம் வந்து கல்வியும் மட்டும் சாராமல் மற்ற இந்த மாதிரி இது கொண்டு வரும்போது உண்மையாலுமே நம்ம வந்து ஊரில் கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இப்போல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இந்த மாதிரி கோலி குண்டு விளையாடுறதோ அல்லது உரி அடிக்கிறதோ அல்லது மற்ற எந்த பாரம்பரிய விளையாட்டும் இப்போ ஊரில் விளையாடுறதுக்கு அங்கே இடமும் இல்லை, அங்கே வந்து அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஆளும் இல்லை. ஆனால் இங்கே தான் நம்ம வந்து இப்போ அந்த நம்மளுடைய பாரம்பரியத்தை எல்லாமே கடைபிடிக்கிறோம். அதுக்கு உண்மையிலுமே இங்கே முக்கிய காரணம் வந்து நிர்வாகிகள், அதே மாதிரி பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தான் பெற்ற இன்பத்தை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, அதை விட இன்னும் இன்பம் வேறு எதுவும் இருக்க முடியும். ஸோ பெற்றோர்களுக்கு உண்மையிலேயே மிக்க நன்றி.
மேலும் நான் வந்து ஒரு பேரவையின் செயலாளர், வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சிடிஎஸ் இங்கே வந்து கனடிக்கட்டில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 2 தடவை வந்து ஒரு பெரிய விழா நடத்தியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய உங்களோட அனுபவங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நடக்குது பேரவை விழா, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை விழா. இந்த வருடம் வந்து நார்த் கரோலினாவில் ராலே நகரில் ஜூலை 3, 4, 5 தேதிகளில் நடக்கிறதுங்க. நிறைய உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இதெல்லாம் வந்திருக்கும். இல்லைனா fetna.org போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு உண்டான இது இருக்கும். கண்டிப்பாக வாங்க. இதே மாதிரி அங்கே நிறைய இந்த வருடம் நாங்கள் புதிய புதிய நிகழ்ச்சிகளை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். விளையாட்டு, அது மாதிரி உங்களுக்கு ஃபைட் அண்ட் வியாபார சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ், இவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நம்மளோட கல்ச்சுரல் அது எல்லாமே வந்து இந்த தடவை புதுசாக நாங்கள் நிறைய இந்த தடவை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். நம்மளுடைய தலைமுறையின் அடுத்த தலைமுறைக்கு இங்கே மட்டும் நம்ம நியூஜெர்சி இது மாதிரி கனடிக்கட்டு இந்த மாதிரி இல்லாமல் அங்கே வட அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை பேரையும் நமக்கு நம்ம சமூகம் நம்ம மக்களை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்மளுடைய கலாச்சாரம், கல்வி, பொருளாதாரம் எல்லாத்துக்குமே அங்கே வந்து நம்ம ஒவ்வொரு நாள் வந்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் அண்ட் அந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லா நிறைய கம்பெனியினுடைய சிஓஸ் அதில் வந்து இருக்கிறவங்க எல்லாமே வந்து நம்ம குழந்தைகள் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து புதிதாக ஏதாவது படிக்கிறவங்களுக்கு காலேஜில் பிஸ்னஸ் பண்ணணுன்றவங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு நிறைய நமக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து சிறப்பித்து கொடுக்கும் மாதிரி இந்த நேரத்தில் உங்களை எல்லாரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னை மறுபடியும் அழைத்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். Thank you so much, Dr. Kabilan again. ஸோ அடுத்ததாக நம்ம மச் வெயிட் பண்ணுறது ப்ரைஸ் போயிடலாமா? ஒரு சின்ன குயிஸ். இன்னைக்கு இந்த பார்க்கில் டோட்டல் ஆல் டுகெதர் எத்தனை ஹெட் கவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாராவது கெஸ்? 500 then 3000. So 500 is the right answer. Okay. ஸோ உங்களுக்கு வந்து போகும்போது வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு பேக் ஸ்டேஜில், சரிங்களா? ஓகே. ஸோ மொத கிட்டிப்புல் ஆரம்பிக்கலாம். இதை வந்து வழங்குறதுக்கு ஜெயாஸ் கிச்சன் இருக்கீங்களா? ஸ்பான்சர் ஜெயாஸ் கிச்சன் இல்லை. பாலா மேடைக்கு வாங்க. நம்மளோட கரண்ட் கனடிகட் தமிழ் சங்கத்தின் தலைவர் பிரசிடென்ட் பாலா அவர் வந்து கிட்டிபூலுக்கு வந்து இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் வந்து எல்லா கேட்டகரிக்கும் ப்ரைஸ் கொடுக்க போகிறாரு. 3rd ப்ரைஸ்லேருந்து படிக்கிறேன். அரும்பு செக்ஷன் அக்ஷரா மேடைக்கு வாங்க. 3rd ப்ரைஸ் அக்ஷரா. வா, பெரிய கைத்தல் கொடுங்க. எவ்வளோ அருமையாக வின் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ குழந்தைங்க. நீங்கள் வந்து 200 ஆல்மோஸ்ட் 200 குழந்தைங்கள இவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய கைத்தல் கொடுங்க. தேர்ட் செகண்ட் வாங்க. செகண்ட் விகான். எங்க இருக்கீங்க விகான்? வாங்க, பெரிய கைத்தல் கொடுங்க விகானுக்கு. செகண்ட் பிளேஸ் விகான் எங்க இருக்கீங்க? வாங்க, மேலே வாங்க. ஓடி வரார். வாங்க. ஓகே, அடுத்தது முதல் கிருத்திக் எங்க இருக்கீங்க? வாங்க. முதல் பரிசு பெரிய கைத்தல் கொடுங்க இந்த அரும்பு செக்ஷனுக்கு. அரும்பு செக்ஷன் வந்து இட்ஸ் வெரி சேலஞ்சிங். அவங்க இவ்வளோ கேம் லவ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. பெரிய கைத்தல். 1 செகண்ட். அடுத்த செக்ஷன் ரெடியாக இருங்க. மொட்டு. அடுத்த கேட்டகரி முதல் பரிசு மிருதெஞ்சய். சாரி இஃப் ஐம் நாட், இப்போ நான் தப்பாக படிக்கிறேன்னா ஐம் சாரி ஃபார் தட். வாங்க, முதல் பரிசு மிருதெஞ்சய். செகண்ட் பிரணித்.
தேர்ட் ப்ரைஸ் அபிமன்யு. வாங்க சீக்கிரம் வாங்க, நிறைய கேட்டகரி இருக்கு. மிருதுஞ்சே எங்கிருந்தாலும் உடனடியாக வரவும். முதலிடத்தை கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காருங்க. ஓடி வருகிறாருங்க மாரத்தான் ஓட்டத்தில். ஐயா, நீங்கள் மற்ற இருவர்களுக்கு விருது வழங்கலாம். அடுத்தது முகை கேட்டகரி. இரண்டாம் இடம் முதலிடம் சர்வேஷ் கணேஷ். மிருதுஞ்சே வந்துட்டாருங்க. முதலிடத்தை வென்றுள்ளார் மிருதுஞ்சே. அவர்களுக்கு ஒரு கரகோஷம். சிறப்பு சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள். தங்கம், வெள்ளி, வெண்கலம் பதக்கத்தை வென்ற அனைத்து வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கனெக்டிகட் தமிழ் சங்கம் மற்றும் அவையார் பாடசாலை அமெரிக்கா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்த குரூப் சர்வேஷ் கணேஷ், வாங்க. முதல் பரிசு. இரண்டாவது பரிசு ஸ்ரீராம் ஆறுமுகம். மூன்றாவது பரிசு முகில் சாய். ஓடி வாங்க, ஓடி வாங்க. முகில் சாய் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக வரவும். மற்றவர்களுக்கு தலைவர் அவர்கள் இப்போது பரிசளிப்பார்கள். முதலிடம் தற்போது இரண்டாம் இடம். அடுத்தது மலர் குரூப்ல பெற்றோர்களுக்கு ஒரு அறிவிப்புங்க. குழந்தைகள்லாம் கொஞ்சம் பக்கத்தில் கூப்பிட்டு வைங்க, தயாராங்க. 100 வரிசைகள் இருக்குது, 100 விருதுகள் இருக்குது, நேரம் ஆயிரும். குழந்தைகள் இல்லைன்னா பேரண்ட்ஸ் வாங்க. பேரண்ட்ஸும் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சதுன்னா வாங்கிட்டு போங்க ப்ளீஸ். ஸோ அடுத்தது மலர் குரூப்பில் இமானுவேல் முதல் பரிசு. இமானுவேல் தனுஜ். இரண்டாம் பரிசு சாம் இமானுவேல். மூன்றாவது பரிசு ஸ்ரீவட்சன் வெங்கடேஷ். மேடைக்கு வாங்க. அடுத்த விளையாட்டு உண்டிவெல்லில் பதக்கம் பெற்றவர்களுக்கான அறிவிப்பு. வெற்றி பெற்ற பதக்கம் பெற்ற அனைவர்களுக்கும் நன்றி. பரிசளித்த கனெக்டட் தமிழ் சங்கத்தின் தலைவர் திரு மதிப்புக்குரிய பாலா வெங்கட்ராமன் அவர்களுக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்த ஸ்பான்சர் ஆனந்த் வாங்க. ஆனந்த் கருப்பண்ணன் ட்ரம்பிள்லேருந்து வராரு. வாங்க. ரெண்டாவது வருடம் நமக்கு இந்த விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் நிம்மதியாக நம்ம வாட்டர் எல்லோரும் அன்லிமிட்டெட் வாட்டர் குடித்தோம். அதை ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த். அண்ட்
ஸோ எப்போதும் எங்களோட ஆதரவாளர் இருக்க ஆனந்தகுமார் கருப்பணன் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது ஆனந்தகுமார் கருப்பணன் அவர்கள் பதக்கத்தை வழங்குவார். ஸோ முதல் பரிசு அக்ஷரா ஜெயக்குமார், முதல் பரிசு, மேடைக்கு வாங்க. இரண்டாவது பரிசு எனக்கே சர்ப்ரைஸா இருக்கு, நைல் நிலா மகேந்திரன், மேடைக்கு வாங்க. உண்டிவேல் நானே அடிச்சது இல்லையா பாப்பா சின்ன வயசுல, நீ எப்படி கத்துக்கிட்ட? தேர்ட் பிரைஸ் ரக்ஷன் சுரேஷ், மேடைக்கு வாங்க. ரக்ஷன் சுரேஷ் மேடைக்கு வாங்க. வாங்க வாங்க, தயாரா இருங்க. பெரிய கிளாப் பண்ணிடலாம் எல்லாரும். நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த குரூப் அடுத்த குரூப் மொட்டு குரூப். ஆத்யா ரவிசங்கர் முதல் பரிசு, மேடைக்கு வாங்க. ஆத்யா ரவிசங்கர், என்ன பெரிய கைத்தட்டல் இருக்கு இந்த பாப்பாக்கு மட்டும், ஆத்யா நிறைய ஃபேன் போல. வெரி குட், வாங்க முதல் பரிசு ஆத்யா. இரண்டாவது பரிசு வாஸ்பிக். வாஸ்பிக் வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. கம் டு ஸ்டேஜ் வாஸ்பிக். வாஸ்விக் நாராயணன் இரண்டாவது பரிசு. செகண்ட் பிரைஸ் சில்வர், 1 சில்வர் மெடல், வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார். I think he's left. வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளார். Neil, you can come and grab it. Third prize மிருதுன் ஜே தான் முழுக்க. மிருதுன் ஜே இருக்கீங்களா? மிருதுன் ஜே ஓடி வந்துட்டு இருக்காருங்க. திரும்பவும் 2 போட்டிகளில் பதக்கம் வென்றிருக்காரு மிருதுன் ஜே அவர்கள். அவருக்கு ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுங்க. ஆனா அடிக்கடி ஓடி போயிடுறாரு. மிருதுன் ஜே வாங்க, இங்கே நிக்கணும். ஆனா அவர் மட்டும் தான் அந்த ஓடி விளையாடுக்கு ஒரு அழகான ஓடிட்டே இருக்காரு. ஓடிக்கிட்டே இருக்காரு. ஓடி விளையாடு, ஓடி விளையாடு. அருமை அருமை. மிருதுன் ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பதக்கம் என்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த குரூப் முகை குரூப். அனைவருக்கும் நன்றி. சிறப்பு செய்த ஆனந்தகுமார் கருப்பணன் மற்றும் அவரின் புதல்வர் ஆதி அவர்களுக்கு நன்றி. காத்திருக்கவும். சுகா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எங்களது எப்போதும் ஆதரவாளராகவும் நன்கொடையாளரும் இருக்கவங்களுக்கு அவங்க சிறப்பு செய்யும் விதத்தில் கனெக்டிவ் தமிழ் சங்கம் மற்றும் ஔவையார் பாடசாலை சார்பாக அவர்களுக்கு அதியமான் விருதை வழங்குகிறோம். தற்போது பிரபு ராமகிருஷ்ணன் அவர்கள் அதியமான் விருதை ஆனந்தகுமார் கருப்பணன் அவர்களுக்கு வழங்குகிறார்கள். ஏன் இந்த அதியமான் விருது? இத்தனை விருதுகள் பேர் இருக்கு. ஏன் அதியமான் விருதுனா, உங்களுக்கு வரலாறு தெரியும். அதியமான் கடையேழு வள்ளலில் ஒருவர். அவருக்கு கிடைத்த 1000 ஆண்டுகள் வாழக்கூடிய நெல்லிக்கனியை ஔவையாருக்கு அளித்தார். ஏன் ஔவையாருக்கு அளித்தார்? அவர் 1000 ஆண்டுகள் வாழ்வதை விட ஔவையார் வாழ்ந்தால் தமிழ் அடுத்த 1000 ஆண்டுகள் வாழும் என்பதற்காக அந்த அதியமான் அவர்கள் நெல்லிக்கனி அளித்தார். அதுபோன்று அதியமான்களாக ஔவையார் பாடசாலைக்கு நன்கொடை அளித்த நமது நன்கொடையாளருக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஆனந்த் கருப்பணன். அடுத்ததாக முகை குரூப்ல முதல் பரிசு லித்திகா கிருபா, மேடைக்கு வாங்க. அடுத்து அண்ணன் லக்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் விருது வழங்குவதற்காக. எப்போதும் ஆதரவாளராக இருக்கக்கூடிய அண்ணன் லக்ஷ்மணன் சோலைராஜ் அவர்களும் அவரது புதல்வர் ஹரன் அவர்களும் தற்போது பரிசளிக்க தயாராக உள்ளனர். முதல் பரிசு லித்திகா கிருபா, அவங்க இப்போ இல்லை, அதை பிரேம் கலெக்ட் பண்ணுறாரு. ஆமாம், பிரேமோட அம்மாக்கு. இரண்டாவது பரிசு அத்வைத் ரெங்கராஜன், மேடைக்கு வாங்க. லுக்ஸ் லைக் அத்வைக்கு நிறைய ஃபேன் இருக்கு போல இருக்கு. அத்வைத் 2ஆம் இடம். 3வது வெள்ளி தவன் பிரதீப் வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார். பிரான்ஸ் மெடல். He won bronze medal.
பலத்த கரவொலியை எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து வெற்றியாளர்களுக்கும். தற்போது லக்ஸ் சோலைராஜ் அவர்களின் புதல்வர் ஹரன் அவர்கள் பரிசளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளவர்களுக்கு பரிசு. தற்போது தங்கப் பதக்கத்தை வென்றுள்ளவர்களுக்கு அம்மா அவர்கள் வாங்கி கொண்டுள்ளார்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பிரிவு மலர் பிரிவில் முதல் பரிசு அனுமிதா மேடைக்கு வாங்க. அனுமிதா வரதகுமார் சாரி உண்டிவில்ல அனுமிதா வரதகுமார் அவர்கள் தங்க பதக்கத்தை வென்றுள்ளார். உடனடியாக மேடைக்கு வரவும். ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணுங்க. நான் எல்லாரும் வாட்டியும் கேட்டுட்டு இருக்கேன். செகண்ட் ஸ்ரேஜியா அவர்கள் வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளார்கள். மூன்றாவது பரிசு சாம் இமானுவேல். வெண்கல பதக்கத்தை சாம் இமானுவேல் அவர்கள் வென்றுள்ளார்கள். உடனடியாக மேடைக்கு வந்து பதக்கத்தை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறோம். இமானுவேல் அவர்கள் ஓடி வாருங்கள். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. தற்போது அண்ணன் நமது ஆதரவாளர் நன்கொடையாளர் அண்ணன் லக்ஸ் சோலைராஜ் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவருக்கும் அதியமான் விருதை தற்போது கனெக்டிவ் தமிழ் சங்கம் மற்றும் ஔவையார் பாடசாலை சார்பாக தற்போது தினேஷ் குமார் கந்தசாமி அவர்கள் ஆம்சாட்ஸ் அமெரிக்க ஈகை தமிழ் சமூகத்தின் தலைவர் அவர்கள் அதியமான் விருதை அண்ணன் லக்ஸ் சோலைராஜ் அவர்களுக்கு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். நன்றி 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 அண்ணா. நன்றி லக்ஸ் நன்றி அருண். அடுத்தது உரியடிக்கு பரிசளிக்கும் விதமாக அண்ணன் பிரேம் கே சுந்தர் அவர்களை வரவேற்கிறோம். அவர்களது தாயார் அவர்களையும் வரவேற்கிறோம். வாங்க வாங்க. அவரது தாயார் மல்லிகா சுந்தர் மேடைக்கு வரவும். அம்மா மல்லிகா சுந்தர் அவர்களும் மேடைக்கு வரவும். பிரேம் கே சுந்தர். ஸோ உரியடிக்காக கொடுக்க வராங்க. முதல் பரிசு பிரணேஷ்கா ஆர்யா முதல் பரிசு. இரண்டாம் பரிசு ஆச்சய் கௌதம். மூன்றாவது வெண்கல பரிசு ஆராதனா பரத் சிவம். ஆராதனா பரத் சிவம் அவர்கள் வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார்கள். ஆராதனாக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம். அடுத்து தற்போது இரண்டாம் இடம் வெள்ளி பதக்கத்தை அம்மா அவர்கள் அணிவிக்கிறார்கள். அருமை அருமை, வாழ்த்துக்கள். அடுத்தது மொட்டு பிரிவில் முதல் பரிசு கவின் பிரகாஷ் அவர்கள் தங்க பதக்கத்தை வென்றுள்ளார்கள் உரியடியில். இரண்டாவது பரிசு வயோனா கொண்டா ஸ்ரீனிவாஸ். செகண்ட் சில்வர் மெடல் கோஸ் டு வயோனா கொண்டா ஸ்ரீனிவாஸ். வியோனா, மன்னிக்கவும், சாரி ஃபார் தட். மூன்றாவது கவின் பாலாஜி மேடைக்கு வாங்க. வெண்கல பதக்கத்தை கவின் பாலாஜி அவர்கள் வென்றுள்ளார்கள் உரியடியில். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
அடுத்தது மலர் பிரிவு. அடுத்து எங்கள் ஆதரவாளர் பிரேம்குமார் சுந்தர் அண்ணன் அவர்களுக்கு சுகதேவ் வேலாயுதம் ஔவையார் பாடசாலையின் தொழில்நுட்ப இயக்குனர். இவர்கள் தான் வந்துங்க 2000 கோவிட் தொற்றும் போது ஃபெட்னா அவங்களுக்கு தெரியும், ஐயா வந்திருக்காங்க, ஃபெட்னா செயலாளர். முழுக்க பின்புலத்திலிருந்து 4 நாட்கள் விழாவை முழுக்க வெர்ச்சுவலாக மெய்நிகர் வழியில் நடத்தி கொடுத்தாருங்க. அதுபோக ஔவையார் பாடசாலையின் தொழில்நுட்ப குழுவில் அவர் தான் தலைமையில் இருக்கார். மிக சிறப்பான செயல்கள் செஞ்சிட்ருக்காரு. அவர்கள் பிரேம் சுந்தர் அவர்களுக்கு அதியமான் விருதை அம்மாவோடு வழங்குகிறார். நன்றி 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 நன்றி. அடுத்து தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு சேகர் அவர்களை பரிசளிக்க அழைக்கிறோம். அதற்காக ரோஹன் காக்கடே முதல் பரிசு. ரோஹன் காக்கடே won gold medal in உரியடி. ரோஹன், are you there? ரோஹன் காக்கடே won gold medal. Your kid can grab it. ஸோ ரோஹன் வந்து வீட்டுக்கு போயிட்டாரு, அவரோட ஃப்ரெண்டு வந்து வாங்குறாங்க. இரண்டாவது பரிசு விஷால் கோபாலகிருஷ்ணன். Second place goes to விஷால் கோபாலகிருஷ்ணன். He won silver medal. வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளார் விஷால் அவர்கள். மூன்றாவது பரிசு நவ்யா பரணி. வெண்கல பதக்கத்தை நவ்யா பரணி அவர்கள் வென்றுள்ளார்கள் உரியடிக்காக. ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க, ஒவ்வொரு வாட்டியும் கிளாப் பண்ணுங்க, அப்பதான் வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆவாங்க. அடுத்த பிரிவு முகை பிரிவு. மதிப்புக்குரிய தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு சேகர் ராமசாமி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பதக்கங்களை அளிக்க கணக்கிட்டு தமிழ் சங்கத்தின் செயலாளர் திரு ஜெயக்குமார் சுப்பராஜ் அவர்களை அழைக்கிறோம். முதல் பரிசு லியோனல் அட்ரியன். தங்கப்பதக்கத்தை லியோனால் அட்ரியன் வென்றுள்ளார்கள் முகை பிரிவில் உரியடிக்காக. இரண்டாவது பரிசு செகண்ட் பிளேஸ் கோஸ் டு முகிலன் நட்ராஜ். வெள்ளி பதக்கத்தை முகிலன் நட்ராஜ் அவர்கள் பெற்றுள்ளார்கள். மேடைக்கு வரவும். மூன்றாவது பரிசு லித்திகா. வெண்கல பதக்கத்தை லித்திகா அவர்கள் வென்றுள்ளார்கள். மூன்றாவது பரிசு தேர்ட் பிளேஸ் லித்திகா இருக்கீங்களா? ஓகே சரி, லித்திகா வரல. தற்போது கனெக்டிகட் தமிழ் சங்கத்தின் செயலாளர் திரு ஜெயக்குமார் அவர்கள் பதக்கங்களை அளித்துக் கொண்டுள்ளார்கள். நன்றி நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறு புகைப்படம். திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஸ்பான்சர் கிரிக்கெட். அடுத்து கிரிக்கெட். தயாராக இருக்கீங்களா? கிரிக்கெட்டில் பதக்கம் வென்ற அனைவரும் தயாராக உள்ளவும் முதல் பரிசை அறிவிப்பார்கள். முதல் பரிசு பிரீமியர் கிரிக்கெட் அகாடமி விஜி அவர்கள் தற்போது அந்த பரிசினை வழங்குவார்கள். விஜி மேடைக்கு வரும். விஜி முதல் பரிசு இமானுவேல். பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். முதல் பரிசு இமானுவேல் டி. இரண்டாவது பரிசு ஃபைசான் ஜே. மூன்றாவது பரிசு ஸ்ரீராம் எம். வெண்கல பதக்கத்தை ஸ்ரீராம் அவர்கள் வென்றுள்ளார்கள். அவர் தற்போது இல்லை. எம் ஸ்ரீராம் அவருக்கு பதிலாக ஏ ஸ்ரீராம் அவர்கள் இதை பெற்றுக்கொள்கிறார்கள். ஸ்ரீராம் எம்
is not available. Instead of Sriram M, Sriram A is getting the medal. Premier Cricket அகாடமியின் உரிமையாளரும் பயிற்சியாளருமான விஜய் அவர்கள் தற்போது பதக்கங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பிரிவு கௌதம் வி முதல் பரிசு. கௌதம் வி கௌதம் வி தங்கப் பதக்கத்தை வென்றுள்ளார்கள். இரண்டாவது பரிசு தன்வந்த். இரண்டாம் பரிசு தன்வந்த் அவர்கள் தற்போது இங்கே இல்லை. அவர்களுக்கு பதிலாக பிறகு அழைத்துக்கலாம். ஓகே. மூன்றாவது பரிசு அவிஷ். வெண்கல பதக்கம் ஹவீஸ் பி. பதக்கம் பெற்ற அனைவருக்கும் நன்றி. Vijay and Pani, thank you so much for your sponsorship. நம்ம பாரம்பரிய விளையாட்டில் வந்து கிரிக்கெட் ஆட் பண்ணியிருக்கோம். பசங்க நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய வாய்ஸ் வந்தது கிரிக்கெட் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணோம். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஜாயின் பண்ணுங்கள். பிளைன்மெண்டில் இருக்காங்க உங்களோட கோச்சு. ஸோ அடுத்த கேட்டகரி மொட்டு கேட்டகரியில் சஞ்சீவ் வி முதல் பரிசு. வயோனா கே செகண்ட் பிளேஸ். சஞ்சீவ் அவர்கள் வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளார்கள். வியோனா அவர்கள் சஞ்சீவ் அவர்கள் தங்கப்பதக்கம், வியோனா அவர்கள் வெள்ளி பதக்கம். மூன்றாவது பரிசு நீல் நிலவன் மகேந்திரன். தந்தை அறிவிக்க புதல்வன் பெற்றுக்கொள்ள விஜய் அவர்கள் பதக்கத்தினை அளிக்கிறார்கள். தேங்க்யூ விஜய் அண்ட் பணி. நன்றி நன்றி விஜய். ஒரு நிமிடம் காத்திருக்கவும். எங்களது ஆதரவாளரும் பிரீமியர் கிரிக்கெட் அகாடமி உரிமையாளருமான விஜய் என்கிற விஜயலட்சுமி அவர்களுக்கு அவையார் பாடசாலை சார்பாக ஹெரிட்டேஜ் ஹீரோ அவார்டு என்ற பதக்கத்தை அவர்களது அகாடமிக்காக வழங்குகிறோம். சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, கிட்ஸை ட்ரெயின் பண்ணணுமோ, யூ கேன் அப்ரோச் ஹிம். தேங்க்யூ விஜய். ஒன் செகண்ட். அடுத்து தமிழ் சங்க செயலாளர் அவர்கள், துணை செயலாளர் பிரபு ராமகிருஷ்ணன் அவர்கள். ஸோ இது வந்து கோலி குண்டுக்கு முதல் பரிசு ஆராதனா பி. வாங்க மேடைக்கு வாங்க. ஆராதனா. இன்னொரு பலத்த கரவொலி உங்களுக்கு. ஆராதனா அவர்களை இங்க போங்க ஆதரித்து வரவேற்கிறோம். இரண்டாவது பரிசு கிருஷ் நகுல் அவர்கள் வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளார். கிருஷ் நகுல் சில்வர் மெடல். ஆராதன் அவர்கள் தங்கப்பதக்கம் கோல்டு மெடல். மூன்றாவது பரிசு அர்ஷிகா அருணாசி உலகநாதன். வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார். தற்போது கனெக்டிவ் தமிழ் சங்கத்தின் துணை செயலாளர் அவர்கள் பதக்கத்தை அளித்துக் கொண்டுள்ளார்கள். தங்க பதக்கத்தை வென்ற ஆராதனா அவர்களுக்கு பரிசு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
நன்றி நன்றி பிரபு. நன்றி பிரபு. அடுத்து எங்களது எப்போதுமான ஆதரவாளரும் நன்கொடையாளருமான பெருங்கொடை செய்த அண்ணன் கோமதி நாயகம் அண்ணன் அவர்கள் முனைவர் டாக்டர் கோமதி நாயகம் பொன்னையா அவர்களை பரிசீலிக்க விருதளிக்க வரவேற்கிறோம். கோலிகுண்டு மொட்டு பிரிவில் முதல் பரிசு கவினிலா பாலாஜி தங்கப் பதக்கத்தை வென்றுள்ளார்கள். இரண்டாவது பரிசு மனைவி கிருஷ்ணன். Third prize Akshara Velraj. வெண்கல பதக்கம் அக்ஷரா வேல்ராஜ் குமார். தற்போது நமது நன்கொடையாளரும் பெருங்கொடையாளரும் ஆதரவாளருமான முனைவர் கோமதி நாயகம் பொன்னையா அவர்கள் பதக்கத்தினை அணிவித்துக் கொண்டுள்ளார்கள். இரண்டாம் பரிசு வெள்ளி பதக்கம் நன்றி நன்றி நன்றி. அடுத்த பிரிவு முதல் பரிசு தேஜஸ்வினி சதீஷ். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. எல்லா டைமும் கொடுங்க. தேஜஸ்வினி சதீஷ் கோல்டு மெடல். இரண்டாவது பரிசு லிங்கேஷ் உலகநாதன். இரண்டாம் பரிசு வெள்ளி பதக்கம் லிங்கேஷ் உலகநாதன் ஓடி வரவும். ஓடி வந்து கொண்டிருக்கிறார். ஓடி வாங்க. மூன்றாவது பரிசு முகிலன் நட்ராஜ். வெண்கல பதக்கத்தை முகிலன் நடராஜ் அவர்கள் பெற்றுள்ளார்கள். தம்பி அவர்கள் அங்கிருந்து குதிப்பார்கள். முகிலன் நடராஜ் மூன்றாம் பரிசு வெண்கல பதக்கம். இரண்டாம் பரிசு வெள்ளி பதக்கம் லிங்கேஷ் உலகநாதன். முதல் பரிசு. பதக்கம் பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இதோட முடியல, இன்னும் இருக்கு. அடுத்தது வந்து லெமன் அண்ட் ஸ்பூன் கேட்டகரி. ரொம்ப அருமையா இருந்தது. சாரி மன்னிக்கும். பம்பரம் கொடுத்துடலாம். முதல்ல பம்பரம் முதல் பரிசு ஸ்ரீ ஹரீஷ் வெங்கடேஷ். மேடைக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஸ்ரீஹரி வெங்கடேஷ். செகண்ட் பிரைஸ் பிரணீத் நவீன் குமார். வெள்ளி பதக்கம் பிரணீத் நவீன் குமார். வெண்கல பதக்கம் நீ ஹரிகா ராஜேஷ்குமார். கைத்தடல் பத்த மாட்டேங்குது, கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். இல்ல டயர்ட் ஆயிட்டிங் போல இருக்கு. ஜூஸ் இன்னும் நீ ஹரிகா ஹரிஷ்குமார் அவர்களுக்கு தற்போது வெண்கல பதக்கத்தை அளிக்கிறார்கள். அடுத்தது மலர் பிரிவு. பதக்கம் பெற்ற அனைவர்களுக்கும் நன்றி. அருமை வாழ்த்துக்கள். அடுத்தது மலர் பிரிவு பம்பரம். முதல் பரிசு ஸ்ரீவட்சன் வெங்கடேஷ். கைத்தட்டல் பத்தல. இரண்டாவது பரிசு ஜாக் Casella won silver medal. Jack Casella. ஓகே. மூன்றாவது பரிசு ஃபைசான் ஜவாத். ஃபைசான் இருக்கீங்களா? ஃபைசான் ஜவாத். Jack is coming. Okay, Jack is running now. Jack second place. Yeah, Jack is running. Third prize Faizan Jawad. Faizan also coming. Jack second place, Faizan third place. Let's give a பெரிய கைத்தட்டல். அடுத்த கேட்டகரி முகை கேட்டகரி பம்பரம். Thanks everyone. Really appreciate your presence. Thank you.
பரிசளித்த அண்ணன் முனைவர் கோபதிநாயகம் பொன்னையா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு தற்போது திரு சுவாமிநாத் நடராஜன், அவையார் பாடசாலை டெக்னிக்கல் டைரக்டர், இவர் பிரசன்ட் மன்னிக்கவும், அதிமான் விருதை முனைவர் கோமதிநாயகம் பொன்னையா அவர்களுக்கு திரு சுவாமிநாத் நடராஜன், அவையார் பாடசாலையின் தொழில்நுட்ப இயக்குனர் அவர்கள் அளிக்கிறார்கள். நன்றி. அடுத்து தவராஜ் மன்னிக்கும் சன்ஷைன் உரிமையாளர் திரு ராஜ் அவர்களை பதக்கமளிக்க ராஜ் ஓடி வாருங்கள். சன்ஷைன் உரிமையாளர் திரு ராஜ் அவர்கள் தற்போது பதக்கங்களை அணிவிக்கிறார்கள். முகை குரூப் பம்பரம் முதல் பரிசு தவன் பிரதீப் தங்கப்பதக்கம் கோல்டு மெடல், ஏற்கனவே பதக்கத்தை வென்றுள்ளார்கள். இரண்டாவது பரிசு விதுச்சரண் வினேஷ் சில்வர் மெடல், வெள்ளி பதக்கம். மூன்றாவது பரிசு கௌஷிக் குமார் வேல்ராஜ்குமார், வெண்கல பதக்கத்தை. சன்ஷைன் உரிமையாளர் திரு ராஜ் அவர்களுக்கு தற்போது அவையார் பாடசாலை சார்பாக திரு பிரபு ராமகிருஷ்ணன் அவர்கள் ஹெரிட்டேஜ் ஹீரோ அவார்ட். நன்றி ராஜ், நன்றி நன்றி. அடுத்து தவராஜ் கிளாஸ்டன்பரி டிரைவிங் ஸ்கூல். அடுத்த பிரிவு சாக்கு ஓட்டம். முகை பிரிவில் முதல் பரிசு கௌதம் வள்ளிநாயகம் மேடைக்கு வரும். கௌதம் வள்ளிநாயகம் அவர்கள் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார்கள். சாக்கு ஓட்டத்தில் கௌதம் வள்ளிநாயகம் அவர்கள் தங்கப்பதக்கம். சாக்கு ஓட்டம் இரண்டாவது பரிசு கிருத்திக் ஜெயக்குமார் அவர்கள் வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளார்கள். ஓடி வாருங்கள். மூன்றாவது பரிசு அத்வைத் ரங்கராஜன் வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார்கள். வென்றுள்ள அனைவருக்கும் கிளாஸ்டன்பரி டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர் திரு தவராஜ் அவர்கள் பரிசினை அளிக்கிறார். தங்கப்பதக்கம். அடுத்த பிரிவு அரும்பு பிரிவில் முதல் பரிசு அக்ஷயா ஜெயக்குமார் மேடைக்கு வாங்க. மூணாவது மெடல் வாங்குறாங்க. கைத்தட்டுங்க, பெரிய கைத்தட்டுங்க. அக்ஷயா ஜெயக்குமார் அநேகமாக நட்சத்திர வீரருக்கான வாய்ப்பு. இரண்டாவது தன்விக் கோபிநாத் வெள்ளி பதக்கம். மூன்றாவது பரிசு ஸ்ரேயாஸ் செந்தில்குமார் அருமை. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
I'm sorry. அக்ஷரா ஜெயக்குமார். சாக்கு ஓட்டம் மொட்டு பிரிவில் முதல் பரிசு எனி கெஸஸ்? பிரணீத் நவீன் குமார் இரண்டாவது பரிசு வாங்குறாரு. இந்த பிரிவில் இரண்டாவது பரிசு தனுரா வரதகுமார். மூன்றாவது பரிசு அபிமன்யு சரவணா மூன்றாவது பரிசு. எங்க கைத்தட்டலே வர மாட்டேங்குது, ஒவ்வொரு வாட்டி நான் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கேன். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பரிசளித்த கிளாஸ்டன்பெரி டிரைவிங் ஸ்கூல் உரிமையாளர் திரு தவராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். எப்போதும் ஆதரவாளராக திகழும் அவர்களுக்கு திரு குகன்குமார் அவர்கள் ஹெரிட்டேஜ் ஹீரோ அவார்டு என்ற விருதை தற்போது தவராஜ் அவர்களுக்கு குகன் சிவகுமார் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்து நமது பெருங்கொடையாளர் மற்றும் ரியல்டர் ஜே மாணிக்கம் அவர்களை பரிசளிக்க அழைக்கிறோம். நம்ம ஈவெண்ட்டோட டைட்டில் ஸ்பான்சர், ரியலி அப்ரிஷியேட் யூ சார். மிகுந்த தமிழ் உணர்வாளர். நாங்கள் இந்த விழாவை பற்றி சொல்லும்போதே அவர் எந்த தகவலுமே கேட்காம என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பண்ணுறா அப்படின்னாரு. சொன்னோம், பண்ணார். இதுக்கு இடையில் எந்த உரையாடலுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் உணர்வாளர், தமிழ் சமூகத்துக்காக தற்போது அவர் ஒரு ரியல்டராக இருக்கார். உங்களுக்கு ஏதேனும் தகவல் வேணும், விற்கணும், வாங்கணும், எந்த தகவல் வேணாலும் அவரை தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. மிகுந்த அன்பானவர். பழகி பாருங்க, பேசி பாருங்க. நன்றி ஜெயமாணிக்கம் அவர்களே. ஸோ சாக்கோட்டு மலர் பிரிவில் முதல் பரிசு சித்தித் செந்தில்குமார் இருக்கீங்களா? இரண்டாவது பரிசு அனுமிதா வரதகுமார். மூன்றாவது பரிசு சாம் இமானுவேல். யாரும் இல்லைங்களா? Yeah, he can come. தற்போது நமது அன்பிற்குரிய ஜெயக்குமார் மாணிக்கம் அவர்கள் பதக்கத்தினை அளித்துக் கொண்டுள்ளார்கள். அடுத்தது லெமன் அண்ட் ஸ்பூனுக்கு நம்ம போகிறோம். சாக்கு ஓட்டம் முடிஞ்சது. லெமன் அண்ட் ஸ்பூனில் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அரும்பு பிரிவில் முதல் பரிசு அக்ஷரா ஜெயக்குமார். வாவ், பெரிய கிளாப் பண்ணுங்க. இது 4வது மெடல் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க. இரண்டாவது பரிசு ஸ்ரேயஸ் செந்தில்குமார். மூன்றாவது பரிசு கிரிஷ் நகுல் கோகுல். ஒரு கிளாப் பண்ணுங்க, நல்ல கிளாப் பண்ணுங்க. பதக்கம் பெற்ற அனைவர்களுக்கும் ஒரு மிகுந்த கரவொலி எழுப்புமாறு அன்புடன் வேண்டுகிறோம். தற்போது தங்க பதக்கத்தை அணிவித்துக் கொண்டுள்ளார் திரு ஜே மாணிக்கம் அவர்கள், ரியல்டர். ஓகே, அடுத்த பிரிவு மொட்டு பிரிவில் முதல் பரிசு பிரணீத் நவீன் குமார்.
மூன்றாவது மெடல் வாங்குறாரு. பெரிய கைத்தட்டல் கொடுங்க அவருக்கு. இரண்டாவது பரிசு சாதனா சதீஷ்குமார். மூன்றாவது பரிசு வினோத்குமார் சுப்பையா. வினோத்குமார் சுப்பையா வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார்கள். பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அடுத்தது முகை பிரிவில் முதல் பரிசு சகானா விஜயகுமார். சாரி. இரண்டாவது பரிசு மிர்த்திகா வெங்கடேசன். மூன்றாவது பரிசு மோனிக் சதீஷ்குமார். அடுத்தது மலர் பிரிவு. முதல் பரிசு நவ்யா பரணி. ஓகே, ஐ அம் சாரி ஃபார் இட். நாவியா பரணி அவர்கள். இரண்டாவது பரிசு ஸ்ரீ லக்ஷன்யா. மேடைக்கு வாங்க. மூன்றாவது பரிசு ஸ்ரீவர்ஷன் வெங்கடேஷ். வெற்றி பெற்ற பதக்கம் பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள். பரிசு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மதிப்புக்குரிய அன்புக்குரிய ஜெய மாணிக்கம் ரியல்டர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லும் அதே வேளையில் தற்போது ஔவையார் பாடசாலையின் முதல்வரும் அமெரிக்க ஈழத்தமிழ் சமூகத்து அமைப்பின் தலைவரும் பெருமை சேர்ப்பார்கள். ஜெய மாணிக்கம் அவர்களுக்கு ஹெரிட்டேஜ் ஹீரோ அவார்டு ஔவையார் பாடசாலை சார்பாக தினேஷ் கந்தசாமி தலைவர் அமெரிக்க ஈழத்தமிழ் சமூகம் மற்றும் சரண் வேலுசாமி முதல்வர் ஔவையார் பாடசாலை அமெரிக்கா. இந்த விழாவிற்காக, இது உங்களுக்கு தெரியும், மெய்நிகர் விழா. இந்த விழாவிற்காக டெக்சாஸிலிருந்து வந்திருக்காரு முதல்வர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த பிரிவு வில்லம்பு அரும்பு பிரிவில் தினேஷ் அவர்கள் மேடைக்கு வரும். தக்ஷிணா கார்த்திக் முதல் பரிசு அரும்பு பிரிவில். வில்லம்பு ரொம்ப கஷ்டங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க, நல்ல கிளாப் பண்ணுங்க. வில்லம்புல தங்க பதக்கத்தை வென்றுள்ளார்கள். இரண்டாவது பரிசு வேணுகோபாலன். இரண்டாவது பரிசு வேணுகோபாலன், மேடைக்கு வாங்க. மூன்றாவது பரிசு இன்பா பன்னீர்செல்வம் அவர்கள் வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார்கள். வாழ்த்துக்கள். அழகிய தமிழ் மகள் இன்பா பன்னீர்செல்வம். அடுத்த மலர் பிரிவு ரெடியா இருங்க. வில்லம்பு செக்ஷன்ல அனுமிதா வரதகுமார். அடுத்த பிரிவு இரண்டாவது பரிசு இஷான் எம் மெட்டகுண்டா இஷான். தேர்ட் பிளேஸ் சித்தித் செந்தில்குமார். ஒரு பெரிய கிளாப் கொடுக்கலாம். கிளாப் கொஞ்சம் கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கு. அடுத்தது
அடுத்தது மொட்டு பிரிவு ரெடியா இருங்க. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏபிஎஸ் பிரசிடென்ட் தினேஷ். தற்போது ஒரு சிறிய அறிவிப்பு, சிறப்பு அறிவிப்பு. இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க இந்த அப்ளிகேஷன் ஆப், ஓடி விளையாடு ஆப்பை. நம்ம பள்ளியினோட அவையார் பாடசாலை பள்ளியினோட தன்னார்வலர் சூரியன் அவர்கள் தற்போது வருகை புரிந்துள்ளார். அவர்களை மேடைக்கு அழைத்து இவர் வந்து 10 to 11 கிரேட் போகிறாரு. ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது, ஓடி விளையாடு பண்ணலாம், அதை எப்படி ஏதாவது புதுசாக பண்ணலாம் லாஸ்ட் இயரோட அப்படின்னு நினைக்கும் போது, பேப்பர் ஒர்க்லாம் எலிமினேட் பண்ணிட்டு ஆப்பில் பண்ணலாம் அப்படின் போது வித்தின் 3 to 4 வீக்ஸில் ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு ஒரு ஆப் பண்ணியிருக்காருன்னா எல்லா கிட்ஸ்க்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கும், ஒரு பலத்த கரவழி கொடுப்பவர்கள். இது போன்று நீங்களும் பங்களிக்க விரும்பினா நம்மளோட இணையதளத்தை போங்க. இது முழுக்க முழுக்க ஆன்லைன் ஸ்கூல், வெர்ச்சுவல் தமிழ் ஸ்கூல். இங்கே இருக்கவங்களுக்கு இல்லை கட்டாயம், இது யாருக்கும் போட்டியான இது இல்லை. இது ஹவாய் தீவுகள், கனடா, இந்த மாதிரியான ரிமோட் பிளேசஸில் இருக்கவங்களுக்காகத்தான் இந்த ஸ்கூல் ரன் ஆகுது. பட் அதில் வாலண்டியரி சர்வீசஸ் இருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கம் அண்ட் யூ கேன் ரெஜிஸ்டர் அஸ் அ வாலண்டியர். உங்களுக்கு தமிழ் ஆர்வம் இருக்குது அல்லது டெக்னிக்காக தொழில்நுட்பத்துறையில் சப்போர்ட் பண்ணணும், வேறு எந்த விதமான பங்களிப்பும் நீங்கள் தன்னார்வலாக பதிவு செஞ்சு உங்கள் வீட்டிலிருந்தே பங்களிக்கலாம். வரவேற்கிறோம். நன்றி. அடுத்து பரிசினை வழங்க ஜெயாஸ் கிச்சன் உரிமையாளரின் தாயார் அவர்களை அழைக்கிறோம். ஜெயாஸ் கிச்சன், நமக்கு எல்லாமே அறுசுவை விருந்து படைத்த ஜெயாஸ் கிச்சன். அந்த ஜெயாவோட அம்மா இவங்க தான், எல்லாம் பார்த்துங்க. ஸோ முதல் பரிசு வில்லம்பு மொட்டு பிரிவில் வயோனா வாங்க. இவங்க 3வது மெடல் வாங்குறாங்க. ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்க. எவ்வளோ ஒரு கன்சிஸ்டன்சி, எல்லா கேம்லையும் நிறைய வின் பண்ணியிருக்கீங்க. வியோனா நவ்னீத் சத்யமூர்த்தி வில்லம்பு மொட்டு பிரிவில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். 2ஆம் இடம், வெள்ளிப்பதக்கம் நவ்னீத். 3வது பரிசு சாதனா சதீஷ்குமார் வாங்க. சாதனா சதீஷ்குமார் வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார்கள். ஜெயாஸ் கிச்சனில் நிறைய சமோசா, ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்குங்க. அடுத்து அவங்க ஒரு நியூ கிச்சன் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நிறையா இருக்குது, அவைலபிள் இருக்குது. ரொம்ப மலிவு விலையில் கொடுக்குறாங்க. போகும்போது வாங்கிட்டு போங்க, நிறையா மிச்சம் இருக்குது. உங்களுக்காக நிறைய எட்டு வந்திருக்காங்க. மிக குறைவான விலை, $1 $2 கொடுக்குறேங்கிறாங்க. போய் வாங்கிட்டு போங்க வீட்டுக்கு போகும்போது. சமோசா நிறையா இருக்குது. ஸோ சாதனா சதீஷ்குமார் ஒரு சின்ன குறிப்பு, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் யூஎஸ்க்கு வந்தாங்க. ஜெட்லாகில் இருக்காங்க. இந்த விளையாடுன்னு சொன்ன உடனே விளையாடி வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சிறப்பு கைத்தறல் கொடுத்துடலாம். ஓகே, நன்றி. நன்றி அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்து அவையார் பாடசாலையின் பொருளாளர் சுகப்பிரகாஷ் வேலுசாமி அவர்களை பரிசளிக்க அழைக்கிறோம். ஜெயாஸ் கிச்சன் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக ஹெரிட்டேஜ் ஹீரோ அவார்டு அதனை நமது அவையார் பாடசாலையின் பொருளாளர் சுகப்பிரகாஷ் வேலுசாமி அவர்கள் அளித்து பெருமை சேர்க்கிறார். ஃபுட் எப்படி இருந்தது? நீங்கள் எல்லாரும் நல்லா இருந்ததா? ஓகேவா? ஓகே, கிரேட், தேங்க்யூ. அடுத்து தினேஷ்குமார் கதிர்காமநாதன் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரவும். தினேஷ்குமார் கதிர்காமநாதன். அடுத்து நமது பள்ளியின் முதல்வர் திரு சரண் வேலுசாமி அவர்களை பரிசளிக்க அழைக்கிறோம். பள்ளியின் முதல்வர், மெய்நிகர் பள்ளி முதல்வர், அவையார் பாடசாலை
இந்த பள்ளியை பற்றி இப்போ சொல்லணும்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 123 மாணவர்களோடு ஆரம்பித்தோம். இன்றைக்கி கடந்த 2 வருஷத்தில் அசுர வளர்ச்சி பெற்று இன்றைக்கி வந்து 650 குழந்தைகள் படிக்கிறாங்க. அத்தனை குழந்தைகளுக்கும் இப்போ வந்து சமாளித்து பண்ணுறாங்க. இதில் குறிப்பாக என்ன 8 விதமான டைம் ஜோனில் வந்து கிளாஸஸ் நடக்குது. நீங்கள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆரம்பிச்சதுன்னா சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் நடக்கும். அது எப்படின்னா ஹவாயோட டைம் ஜோனையும் கரெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து கிளாஸஸ் நடக்குது. ஸோ இதை அத்தனையும் முன்னின்று தலைமையேற்று நடத்துகின்ற சரண் வேலுசாமி அவர்களுக்கு எங்களது நன்றியும் பாராட்டும். அடுத்து இன்னொரு இது வந்து இந்த ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு இவரும் பேர் உதவியாக இருந்தார் சூரியனோட. அதற்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ வில்லம்பு முகை பிரிவில் கௌஷிக் குமார் மேடைக்கு வாங்க. முதல் பரிசு கௌஷிக் குமார் வேல்ராஜ். இரண்டாவது பரிசு அத்வைத் ரெங்கராஜன். மூன்றாவது பரிசு தவன் பிரதீப். மூன்றாவது பரிசு தவன் பிரதீப். மெடல் வாங்கின குழந்தைங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. ஒரு குரூப் போட்டோ எடுக்கணும். ஸோ கிளம்பிடாதீங்க, எல்லாம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட் இருக்கு, எல்லாம் வாங்கிட்டு போங்க. அடுத்து பங்கேற்பாளர் அனைவரும் வந்து உங்களோட விருதுகளை மெடலை பெற்றுக்கொள்ளலாம் மேடையிலேயே. அடுத்து மேன் ஆஃப் த மேட்ச், அதாவது பிளேயர் நட்சத்திர வீரருக்கான இருக்குங்க. அதுக்கு அடுத்து பங்கேற்பாளர் மெடல் கொடுக்குறோம். அடுத்த பிரிவு நன்றி 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 நன்றி. அடுத்த பிரிவு தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரிவு. நன்றி சரண், நன்றி சரண். அடுத்து பதக்கத்தினை அளிப்பதற்காக ஃபோட்டோமேக்ஸ் ஃபோட்டோகிராஃபி உரிமையாளர் திரு பிரதீப் நாயர் அவர்களை வரவேற்கிறோம். ப்ளீஸ் கம் டு ஹேண்ட் ஓவர் த மெடல்ஸ். பிரதீப் வாங்க, மேடைக்கு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பிரிவு வந்து மழலை பிரிவுங்க. 1 2 3 இட்ஸ் வெரி சேலஞ்சிங் குரூப். மற்ற குரூப் எல்லாமே மேனேஜ் பண்ணலாம். இந்த சேலஞ்சிங் குரூப்பில் வந்து நிறைய குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் முதல் பரிசு மழலை பிரிவில் கேம் 1 ரக்ஷன் பிரகாஷ். ரக்ஷன் பிரகாஷ் தங்க பதக்கத்தை வென்றுள்ளார்கள். இருக்கீங்களா? ரக்ஷன் பிரகாஷ். ஓ, அப்பா இருக்காரா? எங்க போனாரு? ரக்ஷன் பிரகாஷ் சார்பாக பிரகாஷ் அவர்கள் அவரது தந்தையார் அவர்கள் பெறுகிறார்கள். முட்டி போட்டுக்கலாங்க வேணும்னா. இரண்டாவது பரிசு ரிதான்ஷ் மராட்டி. ரிதான்ஷ் மராட்டி வாங்க, மேடைக்கு வாங்க. வாவ், பெரிய கிளாப் பண்ணலாம். come here. Big clap for him. Third prize Sitara Praveen. Third place Sitara Praveen. ஓ, சித்தாரா வந்துட்டு இருக்காங்க. வாங்க கிளாப் பண்ணுங்க சித்தாரா பிரவீன்க்கு. சித்தாரா பிரவீன் அவர்கள் பிரகாஷ் அவர்களின் புதல்வர் ரக்ஷன் பிரகாஷ் தற்போது எழுந்துள்ளார்கள். அமேசிங். ரக்ஷன் பிரகாஷ் அவர்கள் தங்கப்பதக்கம். அவர் வேணும்னே தூங்க வச்சிருக்காரு நம்ம போலான்னு சொல்லிட்டு. அப்படிதானங்க? அவர் பதக்கம் வாங்கி ரொம்ப நாள் இருக்குங்க, பாவம். விடுங்க. அருமை. வெற்றி பெற்ற குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். பங்கேற்பதற்கு அவர்களது தந்தையாருக்கும் நன்றிங்க. நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இவ்வளவு தூர பங்களிப்பு செய்த அனைவருக்கும் பெற்றோர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. கேம் 2ல வந்து தேங்க்யூ பிரதீப் நாயர், தேங்க்ஸ் ஃபார் இட். ஸோ no hold on, please come to get the award from Game 2 privilege. Dinesh is handing over Heritage Hero Award to Pradeep Nair. Thank you. இன்னும் வந்து அந்த ஓவரால் ஓடி விளையாட்டு சாம்பியன்லாம் கொடுக்க போகிறோம். எல்லாம் வெயிட் பண்ணுங்க, வந்துட்டு இருக்கு.
நெக்ஸ்ட் வந்து தினேஷ்குமார் கதிர்காமநாதன் அடுத்து பரிசளிக்க அழைக்கிறோம். தினேஷ் run. தினேஷ்குமார் கதிராமநாதன் அவர்கள் வந்து இன்னைக்கு பொட்டிக்கடை வச்சு அந்த பொட்டிக்கடை மூலமாக ஈழத்தில் அதாவது இலங்கையில் பாதிக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளுக்காக ஒரு நிதி திரட்டும் நிகழ்வை செய்திருந்தால் உங்கள் தாராள உதவிக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த உதவியானது போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவர்களது கல்வி செலவுக்காகவும் மற்ற வாழ்க்கை தேவைக்காகவும் அனுப்பி வைக்கப்படும். ஸோ கேம் 2 ரெண்டாவது அந்த மடலை 2ல வந்து முதல் பரிசு த்ருவ் பெருமாள். த்ருவ் பெருமாள் எங்க இருக்கீங்க? த்ருவ் பெருமாள் அவர்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். துருவ் ஒரு பெரிய கிளாப் கொடுங்க. பெரிய கிளாப், பெரிய கைத்தட்டல். துருவ். ரெண்டாவது பிரைஸ் ரக்ஷன் பிரகாஷ். வாங்க, திரும்ப வாங்க. இரண்டாவது பரிசு ரக்ஷன் பிரகாஷ். மூன்றாவது பரிசு பிரணதீப் பார்த்திபன். மூன்றாவது பரிசு பிரணதீப் பார்த்திபன். கிளாப் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க up to 3 years old கேட்டகரி. தேங்க்யூ தினேஷ். நன்றி தினேஷ். அப்போ தினேஷ் வந்து இது மட்டும் இல்லை, தமிழ் ஒலி மற்றும் ஒலி அதாவது ஆடியோ அண்ட் வீடியோ இது பண்ணுறாரு. நிறையா அரங்கேற்றத்துக்கு வந்து மியூசிக் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. நம்ம நிகழ்ச்சிக்கும் இந்த ஒலி வாங்கியெல்லாம் நமக்கு தந்து உதவுனது தினேஷ் கதிர்காமநாதன் தான். அவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி தினேஷ். அதனுடன் அவர் இதுவரை யாரும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணா அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஆமாம், அப்பா எல்எல்சியும் வச்சிருக்காரு. அடுத்ததாக பரிசினை வழங்க இடபிள்யூ கிரைனைட்ஸ் அண்ட் மார்பலின் மேலாளர் வசந்த் அவர்களை வரவேற்கிறேன். அண்ட் இந்த ஓடி விளையாடு கான்செப்ட், இந்த ஓடி விளையாடு 2வது வருஷம் சக்ஸஸாக இருக்கிறதுக்கு முதுகெலும்பா பின்னாடி ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு வசந்த். கிரேட். பெரிய ஒரு கைத்தட்டுக்குள்ள வசந்துக்கு. ஸோ நொண்டி குரூப்பில் நொண்டி கேமுக்கு வந்து அரும்பு குரூப்பில் அத்வைத் சோனியா முதல் பரிசு. அத்வித் சோனியா. இரண்டாவது பரிசு ரித்திக் எம். Vinod Kumar. It's not here, you can grab it. Third prize, Dhanvik Gopinath. Third prize, Dhanvik Gopinath. தற்பொழுது பதக்கங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் வசந்த். வசந்த் வந்து இன்னொரு முக்கிய பங்களிப்பு பண்ணியிருக்காரு. ஔவையார் பாடசாலையின் கருவை உருவாக்குனதுல வசந்த், தினேஷ், சுகதேவ் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஔவையார் பாடசாலைக்கான கருவையை உருவாக்குனாங்க. அதற்கு மிக்க நன்றி. மொட்டு பிரிவில் திரிஷேகர் சயானி முதல் பரிசு. வியோனா செகண்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ் இஷா வினோத். இந்த பரிசினை வழங்க ஔவையார் பாடசாலையின் தொழில்நுட்ப இயக்குனர் இணை பொருளாளர் திரு சுவாமிநாத் நடராஜன் அவர்களை வழங்குமாறு வேண்டுகிறோம். ஈஷா வினோத் மூன்றாம் பரிசு வெண்கல பதக்கம். ஈஷா வினோத் இருக்கீங்களா? இல்லை.
அடுத்த பரிசினை வழங்க திரு சுகதேவ் வேலாயுதம். நன்றி சுவாமிநாதன் நடராஜன் அவர்களே. அடுத்த பரிசை தொழில்நுட்ப தலைமை இயக்குனர் சுகதேவ் வேலாயுதம் அவர்கள் வழங்குவார். சாமி பற்றி ஒரே ஒரு சின்ன வேர்ட் ஆட் பண்ணோம். நீங்கள் உங்களுக்கு இமெயில் நிறைய வாட்டி வந்துட்டே இருக்கும் இல்லையா, அது அனுப்புனது அவர் தான். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. ஸோ இவர் தான் யாரா எங்கேருந்து வருது இமெயில் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவர் தான் கொடுத்தது. பெரிய கைத்தட்டல். அண்ட் முதல் பரிசு முகை குரூப்பில் ஸ்வஸ்திக் ரெங்கராஜன். இரண்டாவது பரிசு அத்வைத் ரெங்கராஜன். மூன்றாவது பரிசு ஆரவ் பாரத் சிவம். முதல் பரிசு ஸ்வஸ்திக் ரெங்கராஜன். யாராவது ஃப்ரெண்டு ஃபேமிலி மெம்பர் யாராவது இருந்தால் வந்து வாங்கிட்டு போங்க. தேர்ட் ப்ரைஸ் ஆரவ். என்ன கேம், ஐ மீன் போக போக கைத்தட்டலே வர மாட்டேங்குது. ஃபுல்லாக டயர்ட் ஆகிட்டீங்க. பதக்கம் வென்ற அனைவருக்கும் நன்றி. அடுத்து மிக குறைவான பேர் தான் இருக்காங்க. அடுத்து அனைத்து பங்கேற்பாளர்களும் நட்சத்திர வீரர்களும் அறிவிக்கப்படுகிறார்கள். அடுத்தது மலர் குரூப் நொண்டி. இமானுவேல் முதல் பிரைஸ். இமானுவேல், தனுஜ், ராஜேஷ், பீனோ. இமானுவேல் மேடைக்கு வாங்க. முதல் பரிசு. இமானுவேல் இருக்கீங்களா? கிளம்பியாச்சு. அங்கிருந்து ஃபார்மிங்டன் டீம்ல இருந்து யாராவது வந்து வாங்கிட்டு போங்க. இந்து மேடைக்கு வாங்க. இரண்டாவது பரிசு நவ்ய பரணி. மூன்றாவது பரிசு அனுமிதா வரதகுமார். ஓகே, பிரனிஷ்கா வாங்க. மூன்றாவது பரிசு அனுமிதா வரதகுமார். இமானுவேல் சார்பாக அனிஷ்கா அவர்கள் பெறுகிறார்கள். பிரனிஷ்கா அவர்கள் பெறுகிறார்கள். பலத்த கரகோஷமாக இருக்கு. வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார்கள். அடுத்து இந்த விளையாட்டுகளில் சிறப்பாக விளையாண்டு பல பதக்கங்களை பெற்ற நட்சத்திர வீரர்களுக்கு நட்சத்திர வீரர் என்ற சிறப்பு விருது இருக்குது, பதக்கம் இருக்குது. அதைய கொடுப்பதற்காக திரு ஜெயக்குமார் மாணிக்கம் அவர்களை திரும்பவும் அழைக்கிறோம். நமது ஜெயக்குமார் மாணிக்கம் ரியல்டர் டைட்டில் ஸ்பான்சர் அவர்களை அழைக்கிறோம். இருக்கீங்களா? இல்லை, பிரபுணி அவருக்கு பதிலாக மகேந்திரன் நீலகண்டன் ஓடி விளையாடு ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அளிக்கிறார்கள். முதல் நட்சத்திர வீரர் அரும்பு பிரிவிலிருந்து அக்ஷரா ஜெயக்குமார் முதல் நட்சத்திர வீரர். பாருங்க, விருதுகள் 4 விருதுகள், 4 மெடல், தங்கம், வெள்ளி, வெண்கலம் எல்லா விருதுகளையும் வாங்கிட்டாங்க. எத்தனை தங்கம் இருக்குன்னு பாருங்க. எத்தனை தங்கம் இருக்குன்னு பாரு. 3 தங்கப்பதக்கத்தையும் 1 வெண்கல பதக்கத்தையும் வென்றுள்ளார்கள். அக்ஷரா ஜெயக்குமார் ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க பார்க்கலாம். கரவொலி 10 அக்ஷரா ஜெயக்குமார் அவர்களுக்கு ஓடி விளையாடு ஒருங்கிணைப்பாளர் திரு மகேந்திரன் நீலகண்டன் அவர்கள் தற்போது நட்சத்திர வீரர் என்ற விருதை அளிக்கிறார்கள்.
இருந்தது இன்னைக்கு? நல்லா இருந்ததா? குட், குட் ஜாப். அடுத்து 4 to 6 4 to 6 ஏஜ் குரூப் கார்த்திக் நந்த கோகுல் அவர்களை அழைக்கிறோம். நட்சத்திர வீரர் கார்த்திக் நந்த கோகுல் அவர்களுக்கு ஓடி விளையாடு ஒருங்கிணைப்பாளர் திரு மகேந்திரன் நீலகண்டன் அவர்கள் நட்சத்திர வீரர் என்ற விருதை அளிக்கிறார்கள். கிருத்திக் நந்த கோகுல், கிருத்திக் நந்த கோகுல் சிறப்பான விளையாட்டுங்க. கிருத்திக் நந்த கோகுல் அவர்களுக்கு நட்சத்திர வீரர் என்ற விருதை ஓடி விளையாடு ஒருங்கிணைப்பாளர் திரு மகேந்திரன் நீலகண்டன் அவர்கள் அளிக்கிறார்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி திரு மகேந்திரன் நீலகண்டன் அவர்கள். அடுத்து துணை ஒருங்கிணைப்பாளர் திரு சுவாமிநாத் நடராஜன் அவர்களை பரிசளிக்க அழைக்கிறோம். மலர் பிரிவில் அனுமிதா வரதகுமார் நட்சத்திர வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அனுமிதா வரதகுமார் நட்சத்திர வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அதோடு அவங்க தூய்மைப்படுத்துறதுக்காக நீங்களுக்கு பேருதவியாக இருந்தாங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி சுவாமிநாத் நடராஜன் அவர்களே. அடுத்து நட்சத்திர வீரராக இம்மானுவேல் தனுஜ், தற்சமயம் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். இம்மானுவேல் தனுஜ் சார்பாக திரும்பவும் பிரனிஷ்கா அவர்கள் பெறுகிறார்கள். அபிநந்தன் அபிமன்யு சரவணன் அவர்கள் பெறுகிறார்கள். குகன் அவர்கள் இந்த விருதினை அபிமன்யு சரவணன் அவர்களுக்கு வழங்குகிறார்கள். இம்மானுவேல் தனுஜ் அவர்களுக்காக அளிக்கப்பட்ட நட்சத்திர வீரர் விருதை அபிமன்யு அவர்கள் பெறுகிறார்கள். குகன் சிவகுமார் அவர்கள் அளித்துள்ளார்கள். நன்றி குகன். அடுத்து இந்த விழாவின் தலைமை விருந்தினர் மதிப்புக்குரிய முனைவர் திரு கபிலன் வெள்ளையா, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் செயலாளர் அவர்களை அடுத்து நட்சத்திர வீரர் விருதுகளை அளிக்க வரவேற்கிறோம். முதல் நட்சத்திர விருது ஐயாவிடம் பெறுவது வியோனா கொண்டா ஸ்ரீனிவாஸ், ஸ்டார் பிளேயர். வியோனா கொண்டா Srinivas is getting the medal from FETNA, Federation of Tamil Sangam North America Secretary. Thank you. நன்றி. அடுத்து ஐயாவின் கையால் விருதை பெற இருப்பவர் பிரணீத் நவீன்குமார். 7 முதல் 9 வயதினருக்கான போட்டியில் 7 முதல் 9 வயதினருக்கான பிரிவில் நட்சத்திர வீரர் என்ற விருதினை பெறுகிறார்கள். பிரணீத் நவீன்குமார். திரு முனைவர் கபிலன் வெள்ளையா அவர்களின் கரங்களால் பிரணீத் அவர்கள் தற்போது நட்சத்திர விருதை பெற்றார்கள். அடுத்து அழைப்பது முகை பிரிவில் தேஜஸ்வினி சதீஷ் அவர்களை நட்சத்திர வீரர் விருது பெறுவதற்காக அழைக்கிறோம். நட்சத்திர வீரர் விருதை தேஜஸ்வினி சதீஷ் அவர்கள் முனைவர் கபிலன் வெள்ளையா, வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் செயலாளர் அவர்கள் கரங்களால் பெறுகிறார்கள். அடுத்து இறுதியான நட்சத்திர வீரர் என்ற விருதை பெறுபவர் 10 முதல் 12 வயதினருக்கான பிரிவில் பவந்த் இருக்கீங்களா? தன்வந்த் DAVANTH தவந்த் DAVANTH
தவந்த் இல்லை. நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. அடுத்து ஐயா அவர்களுக்கு நன்றியுரை தெரிவிப்பதற்காக திரு பிரபு ராமகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறோம். நன்றிங்க. முனைவர் கபிலனை பற்றி சொல்லணுன்னா, நியூ ஜெர்சியில் மொத ஒரு தமிழ் பள்ளி உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதை உருவாக்கையில் நம்ம என்னென்னா, ஒரு தமிழ் பள்ளிக்கு பொதுவான பெயர் தருவோம். நாங்களாம் அவையார் பாடசாலை அப்படின்னு சொல்லி வரலாற்றுலேருந்து எடுத்திருந்தோம், இல்லைன்னா அகரம் இந்த மாதிரி. ஆனால் இந்த பள்ளி தொடங்கியில் அவங்க எப்படி ஒரு பேர் வச்சாங்கன்னா, ஒரு தமிழ் உணர்வாளர், அதாவது ஒரு முனைவர் குமாரசாமி, அவர் அப்போ தான் ஒரு ஏகப்பட்ட தமிழுக்காக தொண்டாற்றியவர். ஈழ பிரச்சனையில் முதல்ல ஒரு அமெரிக்க காங்கிரஸ் மேனை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஹோஸ்ட் பண்ணது அவர் தான் அமெரிக்காவிலே, அதுவும் அவரோட வீட்டிலே நடத்தினார். அந்தளவு தமிழ் உணர்வு மிக்க ஒரு மனிதரோட ஞாபகார்த்தமாக அவர் 65வது வயதிலே தவறிட்டார். அவரோட தமிழ் உணர்வை பாராட்டும் வகையில் ஒரு குமாரசாமி தமிழ் பள்ளி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து நியூ ஜெர்சிங்கிறது பறந்து விரிஞ்ச மாநிலம். நம்ம கனெக்டை விட ஒரு பெரிய மாநிலம், அதே மாதிரி மக்கள் தொகை செறிவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அங்கே பல பள்ளிகள் தமிழ் பள்ளிகள் உருவாக பெருந்துணையாக இருந்திருக்காரு. அதற்கு அடுத்து இன்னும் ஒரு படியாக அந்த அனைத்து தமிழ் பள்ளிகளையும் ஒருங்கிணைத்து அதற்கான ஒருங்கிணைந்த ஒரு தமிழ் பள்ளி மையமாக வச்சு அதுக்காக செயல்பட்டிருக்காரு. இத்தோடு அல்லாமல் இருமொழி முத்திரை டியூல் லாங்குவேஜ் அக்ரிடியேஷன் வாங்கிறதுக்காக இதுபட்டு இப்போ நியூ ஜெர்சியில் நீங்கள் தமிழில் டியூல் லாங்குவேஜ் அக்ரிடியேஷன் வாங்கலாம். இந்த மாதிரி பல சிறப்பு செயல்களை செய்து இப்போ படிப்படியாக தமிழ் தொண்டாற்றி இன்றைக்கு வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தின் செயலராக உயர்ந்திருக்கிறார். அவரோட வருகைக்கு நாங்கள் மிக மிக கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்காக பாராட்டு, நன்றி. அவரை கௌரவிக்கும் வகையில் புகழொலி விருது வழங்குமாறு கனெக்டிகட் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் பாலாவி ராமன் அவர்களையும் அமெரிக்க தமிழ் ஈகை சமூகத்தின் தலைவராகிய தினேஷ் கந்தசாமி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சியை தொடர்ந்து பங்கேற்பாளர்களுக்கான பதக்கம் வழங்கும் நிகழ்வு. இப்போ ஒவ்வொருத்தராக எப்படின்னா, நீங்கள் மேடையின் இடது பக்கம் நீங்கள் ஒவ்வொரு பங்கேற்பாளர்களும் நீங்கள் பதக்கத்தை வாங்கிக்கலாம். அதாவது நீங்கள் ஏதாவது பதக்கங்கள் வாங்கியிருந்தால் வர வேணாம், பதக்கங்கள் வாங்காதவங்க மட்டும். நீங்கள் ஏற்கனவே பதக்கம் வாங்கியிருந்தால் உங்களுக்கு இல்லை, பதக்கங்கள் வாங்காதவங்களுக்கெல்லாம் பங்கேற்பாளர் பதக்கம், அதாவது இடதுபுறம் வந்தால் வாங்க, அப்படியே மேடையில் ஏறி ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு வரிசையாக வாங்க, அப்படியே இங்கே வாங்க, மேடை ஏற்றிட்டாங்க, வாங்க வரிசையில் இங்கே மேடை ஏற்றிட்டாங்க, ஒருத்தர் பெற்றோம். சரி வாங்க வாங்க வாங்க, ஒவ்வொருத்தராக வரிசையில் வாங்குவோம். இருக்கு அங்கேயும் நிலைக்கணும். பெற்றோர்கள் புகைப்படம் எடுக்கக்கூடிய பெற்றோர்கள் நீங்கள் முன்னாடி வந்துடுங்க, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. சீக்கிரம் தந்துட்டு நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பணும். அதுதான் எங்களுக்கு இது வாடாங்கண்ணு. கேம் ஓனர்ஸ் கொஞ்சம் முன் எல்லாத்துக்கும் பரிசை அளிக்க வேண்டுகிறோம். முக்கியமாக
முரளிதரன் கிருஷ்ணமூர்த்தி. இந்த விளையாட்டு, இந்த ஓடி விளையாட்டினோட ஒரு சிற்பின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்களோட துணைவியார் திரு இந்துமதி பாலசுப்ரமணியன். அதுக்கப்புறம் அனைத்து கேம் ஓனர்ஸும் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். அது போக துணை இயக்குனராக இருந்த, ஓடி விளையாடு துணை இயக்குனராக இருந்த திரு அனுராமன் அவர்களையும் அழைக்கிறோம். அனுராமன், முரளி, இந்து. முரளி, இந்து, அனு. பவித்ரன், தன்வந்த், மணிமுடி, தன்வந்த், ராஜ், கோபி, அடுத்தது மெடல் வாங்கின எல்லா குழந்தைங்களும் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு இருக்கோம். ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, கிளம்ப வேண்டாம். ஒரு குரூப் ஃபோட்டோ வித் மெடல்ஸ். கேம் ஓனர்ஸ் கொஞ்சம் வாங்க. கேம் ஓனர்ஸ் அப்படியே க்ளீன் அப் பண்ணுங்க. ஆண்டோ, சிவசுந்தர், தன்வந்த், பவித்ரன், மணிமுடி, சுகன்குமார் அவர்களை வரவேற்கிறோம். கனெக்டிவிட்டி தமிழ் சங்கத்தின் கனெக்டிவிட்டி தமிழ் சங்கத்தின் மக்கள் தொடர்பு இயக்குனர் அவர்களையும் வரவேற்கிறோம். ஆண்டோ அவர்கள், சத்குரு அவர்கள், ராஜ் அவர்கள், முரளி அவர்கள், பார்த்திபன் அவர்கள், கோபி அவர்கள், சிவசுந்தர் அவர்கள், நல்லது, அனுராமன் அவர்கள், என்ன வேணும் உங்களுக்கு? எலிவேட்டட் வியூல அப்படி அந்த குழந்தைங்கலாம் வந்து வாங்குறது அந்த ஒரு குயிக் வீடியோ அது ஸ்டாப் பண்ண முடியுமா ஒரு 5 மினிட்ஸ்? திருமதி இந்துமதி முரளிதரன் அவர்களை விருது வழங்குவதற்காக அழைக்கிறோம். வரணும்னா கண்டிப்பா 5 to 6 மினிட்ஸ் லிஃப்ட் அப் பண்ணல. இப்பொழுது பரிசு வழங்கிக் கொண்டிருப்பது தமிழ் சங்கத்தின் மக்கள் தொடர்பாளர் சுகன்குமார்.
நன்றி நன்றி சுகன். நன்றி சுகன்குமார் அவர்களே. செல்வா. தற்பொழுது பரிசுகள் வழங்கி கொண்டிருப்பது ஆண்டோ, தனிப்பட்ட விளையாட்டின் உரிமையாளர். ஆண்டோ பாப்பா பேசுறது கொஞ்சம் எடுத்தோம். போர்ட்டலில் ஒரு மகேந்திரன் நொண்டி விளையாட்டினை மிக சிரத்தையோடு ஒருங்கிணைத்து தந்த ஆண்டோ அவர்களுக்கு மிக்க நன்றி. உரியடியின் சிற்பி, அதாவது பல பேர்த்த கண்ணை கட்டி சுத்த விட்டவர் அவர் தான் எங்கள் முரளி. உரியடியில் வந்து தண்ணியை நெப்பி வச்சு வேணும்னே தலைக்கு மேலே ஊற்றணும்னு சொல்லி திட்டம் தீட்டு அந்த மாதிரி உரியடியை நடத்தி தந்தவர். அவருக்காக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் பிடிச்சவங்களுக்கு மட்டும் கண்ணை கட்டா முட்டுருவாருங்க. ஆமாங்க, இன்னைக்கு கட்டி விடலையாங்களா? 10 வருஷமா நடக்கிறது. நன்றி நன்றி முரளி. செல்வகுமார் அவர்கள் தற்போது பங்கேற்பாளர் விருதை அளித்து சிறப்பிக்கிறார்கள். வில்லம்பு விளையாட்டை மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுத்த செல்வகுமார் அவர்களுக்கு நன்றி.